கேமராக்கு போஸ்ட்ன்னு தான் நான் போட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்குறேன். கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்னு. இன்னொருத்தர் யாரோ வந்து பிரஜன டேக் பண்ணி விட்டுருந்தானுங்க. அதுக்கு கமெண்ட்ல போய் எல்லாரும் ஸ்கேம்டா, 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 ஸ்கேம்டா. ஐ வாஸ் லிட்டரலி வாட் இஸ் திஸ் ப்ரோ ஜோக்கிங் அப்படி இருந்துச்சு. Any update ஃபன்னு on தான். Parvati? எனி அப்டேட் ஆன் பார்வதி? பார்வதியை பற்றி அப்டேட் கேட்காதீர்கள். பார்வதி இஸ் டூயிங் குட். அவ்வளவுதான், அது போதும். Thank you. டாம், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். நானும் அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயத்த சாரி, சரி சொல்லுங்க 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 ஒரே சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. கொஸ்டின். சாரி டாம், நான் இன்னைக்கு 1 hour எபிசோடும் பார்க்கல, லைவும் பார்க்கல. நீங்க வந்து கெமியோட ஒரு 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 என்னது ஸ்கேம் ஃபைட்ல ஏதோ சம் ஃபைட்டுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, பிராங்க் ஆமா ஃபைட்டுன்னு. ஆமா அந்த பிராங்க் ஃபைட் வந்து என்ன மாதிரியான ஃபைட்டு? சிமிலர் டு வாட் அதுதான் நான் பிரஜன்? சொன்னேனே. இப்ப பாரு உள்ள இருந்தாங்கன்னா, நான் ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பேன். நான் வந்து சும்மா இந்த மாரி ஒண்ணு நடக்க போதுங்க. நாளைக்கு டிவில வரும் பாத்துக்கோங்கன்னு தான் நான் அப்டேட் குடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. நான் இல்ல வந்து நான் எங்க ஏன் கெமி என்ன கேக்குறேன்னா சண்டை போட்டா எனக்கு என்ன வந்துச்சு? ம். இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, இதே விஜிஎஸ் தானே வந்துட்டு இவங்க பிராங்க் ஃபைட் பண்ணும்போது, ஃபைட் தான் நீங்க பிராங்கா பண்ணுவீங்களா? வேற ஏதாவது ஏங்க பிராங்க் அவன் ஒரு பண்ணணும்னு கேட்டாங்க. பைத்தியக்கார நாய்ங்க. அவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? அவன் ஒரு டுபாக்கூர் நாய்ங்க. அதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவன். அதாவது நம்பளா வந்து யோசிச்சு பார்த்தா வந்து இது கிடையாதா? இவங்களுக்கு டிஆர்பிக்காக பிராங்க் ஃபைட் பண்ணா நம்ம அது வந்து ஒத்துக்கணுமா? கரெக்ட்டு. சரி, ஏதோ இம்பார்ட்டன்ட்டா சொல்ல வந்தீங்களே, அத சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தேன்? ஆமா. பணப்பெட்டி இருக்கு இல்லையா? பணப்பெட்டி வந்து டிஃபரண்ட். பிரைஸ் மணி வந்து டிஃபரண்ட். அந்த அமௌண்ட்லருந்து இந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகாதாம். அடப்பாவிகளா! அரோராவுக்கு செய்யும் தொண்டா இது அப்போ? அதேதான். எனக்கு புரியலங்க. எல்லா வாட்டியும் அப்படித்தானே ஆகும். டிடெக்ட் தானே ஆகும். ஏன் இந்த வாட்டி ஆகல? எல்லா வாட்டியும் டிடெக்ட்டே ஆகாதாங்க. சும்மா அப்படியா? இவனுங்க இதுக்காக சொல்றதாம். ஓ! என்னைய கேட்டா இந்த சீசனுக்கு எல்லாத்துக்கும் பூரியும், பொங்கலும் போட்டு அமுச்சு விட்டுறலாம் வீட்டுக்கு. எதுக்கு இதுங்களுக்கெல்லாம் காசு? என்ன பண்ணுச்சுங்க இதுங்களுக்கு காசு? ம். கரெக்ட் தான். நமக்கு தான் காசு குடுக்கணும் வன்ம பூனை. இந்த ஏன்டா என் புள்ளைக்கு தான்டா காசு குடுத்துருக்கணும். இந்த பரதேசி நாய்ங்க என் புள்ளைக்கு தான்டா காசு குடுத்துருக்கணும். சம்பள பணம் வருமா வராத அளவுக்கு எல்லாத்தையும் நம்மள யோசிக்க விட்டுட்டு, ஒரு புள்ள 91 நாள் வந்துட்டு நாய் மாதிரி வேலை செஞ்சு, உழைச்சு, கஷ்டப்பட்டு இருக்குமாமா. இந்த பரதேசி நாய்ங்க வந்துட்டு ஒண்ணுமே புடுங்காம ஊர ஏமாத்தி இந்த சேனலுடைய சப்போர்ட்டோட உள்ள உட்காந்து இவனுங்கலாம் வந்து இவன் உட்காந்து 18,00,000 இருந்தா தான் எடுப்பாரா? இவரு பெரிய புடிங்கிறான் சாமி இவரு. 18,00,000த்துக்கு கம்மியா இருந்தா இவரு நொட்ட மாட்டாரு. போ அவ்வளோதான் அந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டு போ நாயே! அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. அது எப்படி நம்ம இருங்க, இங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஸ்கேம்ட்ரா மட்டும் போட்டோம் நம்மளுக்கு முதல்ல. மனவலிய தராங்கன்னு தெரியல. நம்ம அது என்ன சப்போர்ட் பண்ணா மட்டும் அவங்களும் கஷ்டமாயிருது. போன தடவ கரெக்ட். ஜாக்குலினுக்கும் இப்படிதான் அழுதுட்டு இருந்தோம். இப்ப இவங்களுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். என்னன்னே தெரியல. ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணாவே இவ்வளவு கஷ்டமாயிருதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி மாயாக்கு நான் அப்படிதான் அழுதேன். பட் மாயாக்கு கூட ஒரு 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 ஜஸ்ட் ஒரு சின்ன டிராப் எனக்கு அந்த இடத்துல எங்க கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா, மாயாவ ஸ்டேஜ்ல ஏத்தி நிப்பாட்டுனாங்கல்ல. அந்த ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ஜாக்குக்கு ஆ. பயங்கர மேனிபுலேஷன் வந்து நடந்து கண்டஸ்டன்ட்ஸ்லாம் மேனிபுலேட் பண்ணி ஒண்ணு பண்ணாங்க. ஆ. பார்வதிக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் இவ்ளோதான் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நெக்ஸ்ட் சீசன் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இத விட மோசமா இருக்க போகுது அப்படின்னு. ஒரு சீசனும் நான் தான் அடுத்த சீசன் இத சொல்றேனே. விட மோசம்னா பார்க்கவே கூடாது பிக் பாஸ் அப்புறம். நான் அடுத்த சீசன் 10 கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா, சில டுபாகூர்கள்ல அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அடுத்த அடுத்த சீசன்ல வந்து டுபாகூரா மாறிட்டு, ஒரு 10 கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணிட்டு, இந்த வாரம் ஒருத்தர், அடுத்த வாரம் ஒருத்தர். அவங்க தான் டைட்டில் வின்னர். நான்லாம் ஆரம்பத்துல இருந்தே ஆதரிச்சேன். சிறந்த கண்டஸ்டன்ட், பியூட்டிஃபுல் சோல், ஃபேன்டாஸ்டிக் சோல் அப்படின்னு சொல்லி நானும் உருட்டுவேன். டாம், நம்ம ஏன் வேற லாங்குவேஜ் பார்க்கக்கூடாது? பிபி, தெலுங்கு, ஒரு கன்னடா, மலையாளம். அதுக்கு அதுக்கு அந்த லாங்குவேஜ் சப்டைட்டில்ஸ் நமக்கு வருமா? தெரியுமே. ம். அதற்கு நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரிய வேண்டும் அல்லவா? முகமது அசாருதீன், உங்க அக்கவுண்ட் வந்து பிரைவேட்டா வச்சிருக்கீங்க. மேபி நீங்க பப்ளிக்கா வச்சிருந்தீங்கன்னா வேணா, நான் உங்களோட அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஏன்னா, நீங்க யாரு? என்ன? எதுவுமே தெரியாது.
எப்படி நான் உங்க அக்கவுண்ட்ட வந்து நான் அக்செப்ட் பண்றது? எனக்கு என்னமோ சாண்ட்ரா திருப்பியும் ஒரு டிராமா போட்டு சூட்கேஸ் எடுத்துரும்னு தோணுது. எங்களுக்கு கஷ்டம், என்ன தெரியுமா? அது finance. என்ன தெரியுமா சொல்லும்? இல்ல சாண்ட்ரா எந்த மாரி ஒரு ஸ்கேம்ட்ரா எந்த மாரி ஒரு டிராமா போடும் அப்டின்னா, நான் வந்து டைட்டில் சந்தோஷமா விளையாடலான்னு தான் ஆசைப்பட்டேன். உள்ள வந்து இவ்ளோ நெகட்டிவிட்டி எனக்கு வேண்டாம். ஈவன் தோ ஐ டிசர்வ்ட் ஃபார் த கப். நான் இப்ப வந்து இத விட்டு குடுத்துட்டு போறேன். அப்படின்னு மட்டும் சொன்னா செருப்பெடுத்து சாணில முக்கி அடிப்பேன் நானு. அப்படி சொல்ல மாட்டா. நான் சொல்றேன். நாங்க அத விட ஃபைனான்சியலி ம். ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இந்த காசு ரொம்ப தேவை. நானும் பிரஜனும் ரொம்ப ம். கஷ்டப்பட்டோம். எனக்கு டைட்டில் எல்லாம் அது எல்லாம் வேணும்னு நான் இங்க வரல. நான் இங்க வந்து ம். மெயினா என் ஹஸ்பண்ட சப்போர்ட் பண்ணணும்னு வந்தேன். இதுவரைக்கும் வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் விடவும் நான் தான் இந்த சூட்கேஸ் டிசர்வ் பண்றேன்னு எடுத்துட்டு போவா. அவங்களும் வந்து ஆமா ஆமான்னு மண்டையாட்டுவாங்க. இல்ல, இல்ல. அத இல்ல விட நம்ம ஸ்கேண்ட்ரா தலைவர் ஒரு இருக்கானே. சைடும் இங்கேயே அரோரா ஒரு அனுப்பிச்சுருவான். சைடு நிக்கணும் டாம். அத பாக்கணும் விஜய் பக்கத்துல. இல்ல விக்கல்ஸ் நைஸா பேசிருவான்னு தோணுது. ஐயோ! உன் புருஷனுக்காவது படம் கிடைச்சிருச்சு. என்னால முடியாதும்மா எனக்கு குடுத்துருமான்னு கேட்பான். விஜய் அவசரத்துல 2 கையும் தூக்கிடும் அப்படி எதுக்கு வம்புன்னு. செய்வான். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. யார்றா யார்றா இவன்? ஏதோ வயித்தெரிச்சல்ல வந்து ஃபேக் ஐடிய கிரியேட் பண்ணிட்டு சில நாய்ங்க வந்து கதறினே இருக்குதுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சரி ஆமா ஓகே. ஒண்ணு கத்திரிக்கிட்டே இருக்கு அப்பதான் இருந்து. டாம், நான் வந்து டிடிஎஸ் ம். தான் ஃபுல் ஆஃபீஸ்ல உட்காந்து அவரோட இதுல தான் ஸ்பேஸ் கேக்குறேன். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்க இத ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். டாம் வில் கம் வெரி சூன். அங்க எல்லாரும் ஏன் டாம் ஸ்பேஸ் போடல நீங்க? எங்க டாம்? பிரிங் டாம் அப்படின்னு போடுறாங்க லைவ் கமெண்ட்ஸ். அவங்க வந்து டாம் உங்க பிரைவேட் ம். ஸ்பேஸ மட்டும் அந்த ஆள் போட மாட்டேங்குது. நீங்க திட்டினதுனால போல இருக்கு. டிடிஎஸ் என்னது? புரியல. பிரைவேட் ஸ்பேஸு? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே பிரைவேட் ஸ்பேஸ் எல்லாம் நீ போடக்கூடாது டின்னு சொல்லிட்டு அதனால ம். போடல போல. ஏன்னா 2 நாளா நான் தூங்கிட்டேன்னா சரின்னு சொல்லி அங்க போய் பாப்போம்னா காணோம் ஸ்பேஸ காணோம். சரின்னு வந்துட்டேன். ம். ஆமா லாஸ்ட் நைட் பிரைவேட் ஸ்பேஸ் இல்ல. நானும் தேடினேன். அப்படியா? இஸ் a ஒரே ஒரு decent செகண்ட். fellow. யா. அவரு இல்ல இங்க சரி, நான் ட்வீட் அப்சரா போடுறேன். போய் அடிச்சதெல்லாம் அப்டேட் வந்துச்சாங்க? அப்டேட் சொல்லுங்க, நான் சொல்லுங்க. குடுக்குறேன். கேளுங்க. அப்டேட் நானு குடுத்துட்டு இருக்கேங்க. ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் வந்து 2 பேர் எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. டாம் இங்க பாருங்க நெறைய பேர் வந்து ஸ்பேஸ் போடுங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த அப்டேட் குடுக்கும்போது சிலர் வந்து வந்தாங்கல்ல. இந்த அப்டேட் டாம் செட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன். டாம் செட் தட் இஸ் வாட் ஹேப்பன். ஆமா. டிடிஎஸ் என்னையா ஒரே ஃபன் பண்ற. ஒரே குதூகலமா இருக்க போலயே. டிடிஎஸ். தலைவன் அதுலயும் கட் காப்பி பேஸ்ட் தான். ஆமா. மாறவே இல்ல. வக்ரம், ஸ்கேம்ட்ரா. But that is அவர் good, TTS. Thank you so much for the support and love from you. அவர் போல் போட்டிருக்காரு. அதுல 85%க்கு மேல they want பாரு to come back. பட் பாரு தான் வரமாட்டாங்களே. என்ன பண்றது? கரெக்ட். அதுல அரோரா வந்து எனக்கு அரோரா இன்னைக்கு சொன்னா ஒண்ணு, அப்படியே வந்து சத்தியமா எத வச்சு அடிக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. சாட்டர்டேவே கேஸ் க்ளோஸ்டுன்னு இந்த நாய் பிச்சைக்கார நாய் வந்துட்டு, ஓகே. அவங்க 2 பேத்த வச்சு தான் கன்டென்ட் பண்ணுச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி இந்த பொம்பளையால இப்படிலாம் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. அரோராவால. சீரியஸ்லி ஐ அம் டாக்கிங். 50 நாள் ஒரு மயிரும் புடுங்கல இந்த அம்மா. ஓகே. ஒண்ணுமே பண்ணல. துஷாரோட உட்காந்து தடவிட்டு ஒரு கேம் இந்த அம்மா விளையாண்டுட்டு இருந்துச்சு. அடுத்து பார்வதி இழுத்துச்சு. கம்ருதீன புடிச்சு இழுத்துச்சு. கம்ருதீனோட ஒரு லவ் கன்டென்ட் டைப் பண்ணுச்சு. அப்புறம் துஷார் வந்தா செருப்பால அடிப்பான்னு சொல்லிட்டு உலகமகா டிராமாவெல்லாம் போட்டுச்சு. அப்புறமேட்டு பாரு வந்து கெட்டவளா வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயும் கம்ருதீன் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணானோ, அத விட அதிக அதிக அளவுக்கு வந்து அங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு திரிஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லுது 2ங்களும் போயிடுச்சுங்க. சாட்டர்டேவா பேர தூக்கிட்டாங்க. மனசாட்சி இருக்கா உனக்கு? எனக்கு அப்படின்னு தெரியல. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா 91 டேஸ் ஏதோ எஃபோர்ட் போட்டுருக்காங்க. மயிரு வெளில வந்து பாரு. நீ என்ன எஃபோர்ட் மயிரு போட்ட? விஜேஎஸ் தான் உன்கிட்ட எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கான். மத்தபடி ஒரு ஒரு வெங்காய எஃபோர்ட்டும் போடல. பாத்திரம் வெளக்க சொன்னா கை வலிக்குது, கையில அரிப்பு வருது, சொறி சரங்கு வருது அப்படின்னு பேச வேண்டியது. ஓகே.
வேற ஏதாவது பண்ண சொன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளு. இந்த வாரம்லாம் வந்து கானா வினோத் வந்து அ அது என்ன கூல் சுரேஷ் ப்ரோ மேக்ஸா பிஹேவ் பண்றான். அ அரோரா வந்து உலகத்தர ஆயாவா பிஹேவ் பண்றாங்க. எனக்கு வந்து இதுங்கள சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த 6 கண்டஸ்டன்ட் ஃபைனலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு நானும் நம்ப வைக்க ட்ரை பண்றேன். ஓகே. சீரியஸ்லி இத்தன சீசன்ல அட்லீஸ்ட் வந்து போன சீசன்ல எனக்கு முத்துக்குமரன பிடிக்காதுங்க. அந்த நம்ப வச்சுட்டே இருப்பாங்கல்ல முத்துக்குமரன். ஏதோ ஒண்ணு அவன் பண்ணியிருக்கிறானே. அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வாரமாவது அவன் விளையாண்டுருக்கானேனாவது எனக்கு எனக்கு தோணுச்சு. ஓகே. சௌந்தர்யா காமெடி பண்ணியிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த சீசன் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட். அந்த 6 பேர் இருக்காங்கல்ல மேல டாப்ல. என்னால ஒருத்தவங்கள கூட வந்து ஃபைனலிஸ்ட் அப்படின்றத வந்து யோசிக்கவே முடியல. 10 நிமிஷம் பார்க்குறேங்க எபிசோட. இப்பயும் சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். அவ்வளோதான். அதுக்கு மேல என்னால அத பார்க்கவே முடியல. எரிச்ச மயிரா வருது. எங்கடா எங்க பாரு ஸ்க்ரீன்ல காணோம்? அப்படி இருக்கு எனக்கு. சாரி நான் கொஞ்சம் கூந்தல் வார்த்தைகள் வந்து ஆஃப்டர் பாருஸ் எவிக்ஷன் நான் போடுறேன். உங்களுக்கு யாருக்காவது ஹர்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஐம் சாரி. உங்களுக்கு கேட்க பிடிக்கலன்னா வந்து தாராளமா நீங்க கிளம்பிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் வந்து நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்றத மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் திரும்ப திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டோரி யாருமே பேசாதீங்க. அது வந்து என்னைய வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்க வைக்குது. த சேம் இஷ்யூ, சேம் இஷ்யூ, சேம் இஷ்யூ, சேம் இஷ்யூ. டாம் இன்னைக்கு வியானா கலக்கிட்டா. அது மட்டும் சொல்லணும் டாஸ்க்ல. சொல்லுங்க. என்ன என்ன பண்ணான்னு சொல்லுங்க. சாண்ட்ரா அதான் அவங்களுக்கு எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் அதான் வந்திருக்காங்கல்ல. சொன்னேன். சோ தோத்து போயிட்டாங்களே அதானே? இல்ல ஆ. வேற டாஸ்க் வச்சாங்க. சரி. சோ இந்த டாப் 6 ஃபைனலிஸ்ட்ல யாரு வந்து நாட் டிசர்விங்னு சொல்லணும் அப்படின்னு. அவ கிழிச்சு விட்டுட்டா சாண்ட்ராவ. என்னன்னு சொன்னா? அவ சொன்னா அந்த மாதிரி இப்படி அழுதுகிட்டே ஓரமா உட்காந்துட்டு நானும் பண்ணியிருந்தா மேபி நானும் டாப் 6க்கு வந்திருப்பேன். மோஸ்ட் அன்டிசர்விங் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாவ சாண்ட்ராவை பார்த்து. சாண்ட்ரா மூஞ்சி நீங்க பார்த்துருக்கணும். அப்போ ஒர்த்து பார்க்கலையே. இருக்கும். ட்வீட்ஸ்ல ஏதோ வந்திருக்கும். யாரா போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எக்ஸ்ல இருங்க. இருக்கு இப்ப டாம் எக்ஸ்ல. யூடியூப் மக்கள் எல்லாருமே வந்து இப்ப வந்து அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமா ஆமா. எஸ் எஸ் மேம். ஆமா ஆமா. டாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டாம் நானு. அப்படியா ஆக்ருதி? ஆக்ருதி தான உங்க பேரு? ஐயோ ஆமா ஆக்ரிதி தான். ஆக்சுவலி எனக்கு அந்த அரோரா வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து சுத்தமா பிடிக்காது டாம் எனக்கு. எனக்கு தான் பிடிக்காது. என்ன பண்ணலாம் இதெல்லாம் ஒரு ஆக்ருதி? பொண்ணா அது மூஞ்ச வச்சுட்டு அவ பண்ற அட்ராசிட்டி எல்லாம் கருமம் இரிட்டேட் ஆக தெரியுமா இன்னும் கூட போக போக. ம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? தேங்க்ஸ் அலாட் என்ன ஸ்பீக்கர் எடுத்ததுக்கு. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா இல்ல டாம். பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சுங்க. டக்குன்னு இப்ப தெரியும். அங்க தான் அத்தன பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அதனால சரி ஆமா ஓகே வந்ததுமே புது புது ஸ்பீக்கர்ஸ் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு குடுத்துட்டேன். அவளுக்கு வந்து என்னன்னா ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணி நல்ல பேர் அது வந்து மத்தவங்கள மட்டம் தட்டி நல்ல நல்ல பேர் வாங்கினது அவளோட வேலையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரோராலாம். எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் ஒரு டாப் 6க்கு வரதுக்கு டிசர்வே சுத்தமா கிடையாது டாம் அவலாம். கரெக்ட் தான். இதுதான் எனக்கே டாம் தெரியுங்க. எனக்கு ஒரு டவுட் டாம் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. பாரு எப்படி இருக்காங்க இப்போ? ஓகேவா? ஷீ இஸ் ஓகேவா? யா பாரு ஓகே. ஓகே டன் சூப்பர். டாம் நான் ஒன்னே ஒன்று ம். சொல்லிடுறேன். நேற்று நைட்டு ப்ரைவேட் ஸ்பேஸில் நான் தான் பயந்து பயந்து பேசினேன். அது வெளியில் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? பார்க்கலையே. என்ன என்ன வந்துச்சு? அந்த என்ன நான் அந்த பேசுனீங்க? அந்த பெரிய ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பார்வதிக்கு இன்டர்வியூ தரமாட்டேன்னு சொன்னாரு. இப்போ தரேன்னு சொல்றாருன்னு பேசணும்ல. அது சரி. என் வாய்ஸோட அப்படியே இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு அப்படியே வருது நான் பேசுறதெல்லாம் அதுல. சரி அவர் தான் வரட்டும். போட்டிருக்காரு. வரட்டும். ஏன் பயப்படுறீங்க? நான் கேட்கல. நான் எப்பயுமே ரெக்கார்டிங்லாம் போட்டாங்கன்னா நான் கேட்க மாட்டேன். அத கிளிக் பண்ணி பார்க்க மாட்டேன். ஸ்பேஸ்ல என்ன ம். பேசுறேன்னு எனக்கே தெரியும். நான் ஏன் இன்னொருத்தவங்க போடுற ரெக்கார்டிங் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இல்ல அது பிரைவேட் ஸ்பேஸ் எப்படி அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்ப யாரோ உட்கார்ந்துட்டு பண்ணிட்டே இருக்காங்க ரெக்கார்டிங்கா. ஏங்க யாரு வேணாலும் கேட்பாங்க. சிம்பிளா நம்ம நான் தைரியமா ஒரு நிமிஷம் இருங்க. பேசுறோம் சிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷம் சுபாஷினி. சுபாஷினி. நம்ம நீங்க ம். பேசிட்டீங்கன்னா பேசிட்டீங்க. அவ்வளவுதான். நத்திங் கேன் பி சேஞ்ச்ட். இட்ஸ் யுவர் தாட். உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல. அத நீங்க மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. தவறாக இருந்தா திருத்திக்கலாம். இத போட்டாங்களே, அத போட்டாங்களேன்னு அவங்க அதை பயப்படாதீங்க. போட்டு விமர்சனம் பண்ணதை லாய்க்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் விட்டுருங்க. அது ஆக்ருதி வந்து இன்னைக்கு தானே செல்லிங் மொத அது நாள் வந்து வந்தீங்க நீங்க. ரூல். இன்னைக்கு தானே மொத நாள் நீங்க வந்தீங்க. என்ன என்ன ஆமா பண்றீங்க? ஆமாட்டோம். ம்.
நான் கூட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அவர் ம். சொல்றாரு இது இந்த இப்ப ரெட் என்ன சொல்ல கார்டு வரேன்னா வாங்கினா அது வந்து இன்டர்வியூவே தரக்கூடாது, அதுதான் ரூலு. அதை பத்தி இவங்க பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இதை போட்டிருக்காரு. ஏங்க யூ ஆர் அ பப்ளிக்ங்க, நீங்க என்ன வேணா பேசலாம். விஜய் சேதுபதி அடுத்த வாரத்துல இருந்து எபிசோடுக்கு வரமாட்டாருன்னு கூட நீங்க பேசலாம். நீங்க எதுக்கு அதெல்லாம் எடுத்து பெருசா எடுத்துக்கிறீங்க? யாரு என்ன வேணா பேசலாம். விஜய் சேதுபதி அவ்வளவுதான் பயந்து ஓடிட்டாரு, சம்பளமே வேணாண்டா என்ன விட்டுருங்கடான்னு சொல்லி தலையில துண்டை போட்டு டிவிபி வாசல்ல உட்காந்துருக்காருன்னு கூட நீங்க பேசலாம். ஏன்னா நீங்க பப்ளிக், நீங்க வியூவர் தானே, சப்ஸ்கிரிப்ஷன் டாம் போட்டு விட்டு தானே விட்டு கேக்குது, பாக்குறீங்க. திருப்பி சொல்லுங்க. யூ டாம் திரும்ப சொல்லவா? ஏதோ காயத்ரி அவரை பத்தி காயத்ரி சொன்னது எங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது, திருப்பி சொல்ல முடியுமா? அவரை பத்தி நான் சொல்லலைங்க. நான் எந்த ஒரு நபரை பத்தியும் சொல்லல. உங்களை பத்தி சொல்றேன். நீங்க ஒரு ஒப்பீனியன் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஒப்பீனியன். நீங்க யாருக்காகவும் பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. ரெக்கார்டிங் யாரு போட்டாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் போட்டாலும் சரி, யூ நோ வாட் யூ ஸ்போக். இஃப் இட் இஸ் கெட்டிங் ட்ரெண்டட்னா ட்ரெண்ட் ஆகட்டும், எனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு நினைச்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்பேஸ்க்கு நீங்க போறீங்கன்னா, சுபாஷினியாப்பா அந்த அன்னைக்கு ஒரு நாள் பேசினாங்களே அப்படின்னு சொல்ல போறாங்க. நீங்க அந்த ஸ்பேஸ்ல போய் நல்லா பேசுனீங்கன்னா அன்னைக்கு நீ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ்ல போய் அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். அதனால இதுக்கெல்லாம் உட்காந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா எங்க எல்லாத்துக்கும் உட்காந்து பயந்துட்டே இருப்பீங்களா? எதுக்கு பயப்படுறீங்க? கொன்றுவாங்களா உங்களை? இல்ல உங்க போஸ்ட் ஒண்ணு போட்டாங்கன்னா பெரிய ஆள் ஆயிருவாங்களா? இல்ல நீங்க கேவலப்பட்டு போயிருவீங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுக்கு பயப்படணும்? ஏன் பயப்படுறீங்க? தட்ஸ் யுவர் தாட், ரைட்? இப்ப நான் ஒரு ஷாம்பு கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்குறேன். வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ இந்த மாதிரி ஒரு மட்டமான ஷாம்பு உலகத்திலே கிடையாதுடா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்? நம்ம மேல வந்து இது கேஸ் போட்டுருவானா? மட்டமான ஷாம்புனா மட்டமான ஷாம்பு தான், அவ்வளவுதான். ஃப்ரீயா விடுங்க, டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஏன்னா நிறைய நிறைய பெண்கள் வந்து டாம் பேசுறீங்க, திரும்ப உங்களோட கான்பிடன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போய் நீங்க பேசாம போகணும், அதா போகணும் இதா போகணும்லாம் நினைக்கிறீங்கல்ல. அப்படி கிடையாது. யூ கேன் டாக் வாட் எவர் யூ வாண்ட். அது தவறுதலா இருக்கு, ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் தவறா இருக்குன்னா தவறா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அப்படி சொல்ல போறது கிடையாது, அவ்வளவுதான். அண்ட் எல்லாருமே பார்வதியை ரொம்ப நேசிச்சிருக்கீங்க, அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க, அது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. சேனலோ விஜேஸோ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸோ எல்லாருமே கேடுகட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்கன்ற ஆதங்கத்துல வார்த்தையை விடுறீங்களா? தவறு கிடையாது, தவறே கிடையாது. திரும்ப எல்லா நேரமும் உட்காந்து எல்லா ஸ்பேஸ்லயும் கெட்ட வார்த்தையிலே யாரும் பேசிட்டு இருக்க போறது கிடையாது. மயிருனா மயிரும் தான் பேசுவாங்க, அவன் கிடக்குறான் மயிராண்டினா அவன் கிடக்குறான் மயிராண்டி தான் பேசுவேன். இதுல இவன் சொல்றான் கரெக்ட். அவன் சொல்றான்லாம் நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன், இது யாருக்காகவும் பேசுறதுக்கு நம்மளுக்கு எல்லா பயப்படாதீங்க, ரைட்ஸும் இருக்கு. எதுக்காகவும் பயப்படாதீங்க. இது வந்து விஜய் டெலிவிஷன்ல காட்டப்படுற ஒரு ஷோ. அப்படி நம்ம பார்க்க கூடாதுன்னா கடைய வந்து பெட்டியை சாத்திட்டு போ சொல்லுங்க. ஓகே. ஓகேவா? தூக்க சொன்னதாச்சும் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்புறம் ஏதோ அப்புறம் அவருமே ஆடியன்ஸ் நான் சொன்னதா வின்னிங் சொல்லிட்டு இல்லை கூட நெட்ஃபிளிக்ஸ் சொல்லிருக்காங்க. எனக்கு ஆடியன்ஸ் சொல்றாங்க உங்களை செருப்பால் அடிக்க சொல்றாங்கன்னு கூட தான் சொல்லியிருப்பாங்க. போயிருவான் அவன், போக மாட்டானே. வெக்கமான சூடு சொல்றான் தான் போயிருவான். அவனுக்கு தான் அவனுக்கு கிடையாது. சேலரி வேணும்ல. ம். ஐயோ வாங்குற சேலரிக்கு ஒரு கால்வாசிக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்குமே. அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு வந்து டிஆர்பி முழு ஏத்தணும், சம்பளத்துக்கு கூட வேணாம். என்ன சொல்றாங்கன்னா செய்யணும், பொம்மை மாதிரி ஆடணும். சேனலுக்கு எனக்கு சேனலுக்கு ஒரு நாள் சேஞ்சர் டாம் கிடைச்சாதான் அவங்க வந்து சொன்னாங்களே, பிழைக்க முடியும். இது ஓவர்லாப் பண்ணாதீங்க, இல்ல இல்ல ஓவர்லாப் ஒரு நாள் பண்ணாதீங்க. டாம் சொன்னாங்கல்ல, ஒருத்தரா பேசுங்க, ஒரு ஒருத்தரா நாள் பேசுங்க. டாம் ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்கல்ல, பேசுறீங்க? ஏய் ஒரு ஆ, நிமிஷம் இது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்பா. ஒரு நாள் நீங்க ம், சொன்னீங்கல்ல, லைக் எல்லார்கிட்ட இருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன்டா, அந்த காசுக்காவது 2 பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்ணுங்கடா நீங்களே. அதுதான் ஞாபகம் வருது. ம். அதானே உண்மை. ஷோவும் பார்க்காது நாயி, ஆக மொத்தம் எபிசோடு பார்க்காது. ஒரு ஆளை வச்சு உருப்படியா ஷோல என்ன அடுத்த சீசன் நடந்துச்சுன்னு போக தெரிஞ்சுக்காது. மாட்டேனா? சரி 4 மணி நேரம் வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு 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 சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் இந்த நாய் பேசுது அப்படின்னா அதைய உட்காந்து 1 ஹவர்ல என்ன என்ன வெங்காயத்தை டெலிகாஸ்ட் பண்றானுங்கன்னு தெரிஞ்சுக்காது இந்த நாய். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ஆதங்கத்துலதான் பேசுவாங்க. கேட்டா போய் அங்க நேர்ல போய் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கது, விமர்சனங்கள் வரதானே செய்யும், அதை வந்து எடுத்துட்டு இருக்கோம், அதை ஒர்க் பண்ணி கிழிச்ச வெங்காயத்துல விமர்சனத்தை எடுத்து நீ கிழிச்ச. ஒரு வெங்காய இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. தத்தி தத்தி டு த கோர். ஆக்டிங் பண்ணு, என்ன எளவோ பண்ணி தொலை, படத்துல நடி, எப்படியோ நாசமா போ. அடுத்தவங்களோட வாழ்க்கையை வீண் பண்ற மாதிரியான ஒரு வேலையை பண்ணாத. என்னடா போஸ்டா? ஓ இந்த போஸ்டா? அட உடுப்பா, இது ஒரு போஸ்ட்ன்னு சொல்லிட்டு இதைய வேற அனுப்பி. டாம், கீழ வந்து ம். அனுன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க உங்களோட பெரிய ஃபேன்னு என்கிட்ட சொல்ல சொன்னாங்க.
கீழ அனு, அனு. மேல ரெக்வெஸ்ட் பண்ணுங்க அனு. என்னுடைய மிகப்பெரிய ஃபேன். அனு, கம் டு ஸ்பீக்கர். எஸ். மிகப்பெரிய ஃபேன் ஆகுற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் பண்ணலையேடா கண்ணா. இப்படி நீங்க பாட்டுக்கு சொல்லிடுறீங்க. அவன் அவன் எரியுது எரியுதுரி மாலா மொமெண்ட்ல இருக்கிறானுங்க. நம்ம குடும்பத்துக்கு இது தேவையா? அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது தேவையா கோபி? பகல்ல எல்லாம் உங்களதான் போட்டு உருட்டுறாங்க டாம். என்ன ஆனா டாம் இப்பவும் உங்க ஸ்பேஸ் தான் டாம். 400 மேல பீப்புள் ஆர் ஹியர். மத்த ஸ்பேஸ் கம்பேர் பண்ணும்போது. இத்தனைக்கும் நான் பார்வதி பாக்குறதுலயே போயிட்டா. நான் சொல்றேன் பாருங்க. இங்க 431 ம். பக்கத்து ஸ்பேஸ்ல வந்து ஐயோ! வேணாமா? சரி சொல்ல. எல்லாம் 100s வச்சோம் அந்த மாதிரி தான். பட் இங்க தான் 100 சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து 1 மணி நேரம் தான் பேசப் போறோம். ஓகேவா? ஒரே 1 மணி நேரம். நான் போய் சட்டு புட்டுன்னு தூங்குனா தான் காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிக்க முடியும். ஓகேவா? நான் நீங்க இத்தன பேர் கூப்பிட்டீங்களே அப்படின்றதுக்காக தான் வந்தேன். அப்புறமேட்டு உட்கார்ந்து ஏன்டா நியூஸ் சேனல்லாம் சொல்றானுங்கடா. பிஆர் லேடி, பார்வதியின் பிஆர் லேடி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா ஒரு நியாயத்தோட நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு சிரிப்பு தான் வருது. தமாஷா தான் இருக்கு. பட் என்ன பண்றது? இட்ஸ் ஆல் இன் தி வாட்டர் கேம். மிலனை நீங்க தான் காசு கொடுத்து உள்ள அனுப்புனீங்களாமா. எது வாட்டர் மிலனா? காசு கொடுத்து உள்ள அதுக்கு வினோத்துக்கு ஆப்போசிட்டா பேசணும்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்களா? சபா. முடியல கேட்டு. வாட்டர் மிலனுக்கு காசு. யாரு இத சொன்னது? ஏன் டாம் எந்த அனுப்பிச்சுதான் விஞ்ஞான அனுப்பிச்சீங்க. மேதாவி? கொஞ்சம் அரோராவை எ டாம் ஐயோ! அனுப்பிச்சுதான் அனுப்பிச்சீங்க. சொல்லுங்க. வாட்டர் மிலன் கொஞ்சம் அடிக்கிச்சு. வாட்டர் மிலன்ற அரோராவை அடிக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல நீங்க. கடவுளே! கடவுளே! ஏங்க ஸ்பேஸுக்கு கூட்டுறதுக்கு நம்ம பேசுனோம். ஜாலியா பேசினாரு. நெறைய நியாயமா பேசினாரு. அவரு சொல்றத அவரு சொல்லிட்டே இருந்தாரு. ரொம்ப மரியாதையா பேசினாரு. இவ்வளவு தானே சொன்னோம். வேற என்ன சொன்னோம்? டாம், நீங்க ம். யாரையாச்சும் ஒரு பேர் சொன்னா கூட அப்படியே கயிறு திரிச்சு கடலாக்கிடுறாங்க. சரி ஓகே. அப்ப ஒசாமா பின் லேடன் சொல்லிருவோமா? வேணாம். வேற யார சொல்லலாம்? எலான் மஸ்க் வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு புது பிசினஸ் குடுத்துருக்காரு Twitterல. யாஹ். அந்த பிசினஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு 110 பில்லியன் ப்ராஜெக்ட். ஆமா. ஒரு பெரிய குரூப். என்னுடைய குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 1 crore 1 crore வந்து அட் அ டைம்ல உள்ள இருக்கலாம். மத்த யாருக்குமே அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. உங்கள மாசுக்கு அனுப்புறாரா? மார்ஸுக்குலாம் இல்ல. ஜூபிட்டரு எல்லாத்துக்கும் அனுப்புறாரு. அந்த 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 1 கோடி பேர். ஸ்பேஸ்க்கு அனுப்புவாருன்னு நினைக்கிறேன் அவரு. ஆமாமாமாமா. அதுக்கப்புறமேட்டு நான் அவர்ட்ட பேசியிருக்கேன். பாட்டுக்காக பேசியிருக்கேன். அந்த 1 crore இருக்காங்க பார்த்தீங்களா? போட்டதுமே ஜஸ்ட் அவங்க வந்து இந்த லிங்க்ல மட்டும் உட்கார்ந்தா மட்டும் போதும். ஒருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக்கா $1000 வந்து கிரெடிட் ஆயிடும். அது வந்து எலான் மஸ்கே பார்த்துப்பாரு. இதுதான் இப்போ இருக்க அப்டேட்டு. நிஜமாவா டாம்? ஆமாமாமா. யாரெல்லாம் ஸ்பேஸ்க்கு வராங்களோ, அவங்க அக்கவுண்ட் எல்லாமே ஈஸியா எங்களால இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வில் டூ இட். எவ்ரிஒன் வில் கெட் கிரெடிட்டட் இன் தியர் பேங்க் அக்கவுண்ட். சூப்பர் டாம், சூப்பர் டாம். எலான் மஸ்க்குக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வேற பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய லெவல்ல. அத வந்து சொல்லிட்டா கொஞ்சம் இதா சர்ப்ரைஸ் போயிடும் அப்படின்றதுனால, அந்த சஸ்பென்ஸோடயே இருக்கட்டும் அப்படின்றதுனால, ஐம் ஜஸ்ட் சேயிங் இட் ஹியர். டாம், சிரிக்காம பேசுறீங்க. சிரிக்கல. ஆமா. என்னங்க உண்மையே சொல்லும்போது என்னங்க? ஏங்க நான் எவ்வளவு உண்மைகள சிரிக்காம பேசுவேன் தெரியும்ல? எங்க பில்லிவன்ட் எல்லாம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அரோராலாம் உழைச்சு வந்திருக்காங்க. கூச்சம். சாண்ட்ராலாம் வந்து அவ்ளோ ஒரு அரோரா நல்ல பெண், குடும்ப பெண். என்ன மயிரு உழைச்சு வந்தான்னு யாராவது வந்து என்கிட்ட பேசுங்க. கருமத்தை எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பிடிக்காது அவள. பச்சை பச்சையா வருது வாயில இன்னைக்கு இருந்து. லைவ்ல சொல்றா நல்ல வேளை 7:30 போயிருச்சு அப்படின்னு டாம். கட்டுப்பாகுது நீ தெரியுமா? வாடி, நீ வெளில வாடி, வாடி, வாடி அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டேன். டாம் நான் உன்ன சொல்றேன். அவ வந்து வெளிய வந்தா திருப்பியும் அந்த வீடியோஸ திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகுது. அவளுக்கு வேண்டியது பணம். அதுக்காக என்ன வேணா பண்ணுவா அரோராலாம். அவலாம் பேசுறாளா ஒரு கேடு கெட்டவ. ஆக்ருதி உங்களுடைய கோவம் எனக்கு புரியுது. கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
சரி, ம். சரி ம். டாம். எஸ். இன்னைக்கு யாரு? அனிதா. அரோரா அனிதா நீங்களும் பத்தி புதுசா வந்திருக்கீங்களோ? இல்லம்மா நேத்து வந்தனே நீங்க அந்த ஃபேஸ் ஸ்மைலி ஃபேஸ எடுத்துடுமான்னு சொன்னீங்களே. ஐயையோ! ஏன்டா டெய்லி என்னடா ஒவ்வொரு ஃபோட்டோ வச்சுட்டு வரீங்களாடா? ஸ்மைலி ஃபேஸ். இல்லப்பா நேத்து நீங்க டிபி அது போடாதீங்கன்னு சொல்றதுனால தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நேத்து தான் நான் ட்விட்டரே ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு. உங்க போட்டோ எடுத்து உங்க போட்டிருந்தீங்க. கரெக்ட் கரெக்ட் உங்க கரெக்ட் கரெக்ட். ஸ்பேஸ்க்காக பேசுறதுக்கே ஜாயின் பண்ண ட்விட்டர்னு சொன்னேனே. கரெக்ட் 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 கரெக்ட். காட் இட் காட் இட் காட் இட். ஆமாங்க. அதான் இன்னைக்கு என்ன சொல்லணும்னா அரோரா அதான் நேத்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரெட் கார்டு கிடைச்சா சேலரி வராது, ரெட் கார்டு கிடைச்சா சேலரி வராதுன்னு முதல்ல சபரி அப்புறமா விக்ரம் கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கேம்ட்ரா கிட்ட பேசுறாங்க. தட்ஸ் வாட் ஷி இஸ் ஹேவிங் திஸ் என்னப்பா அந்த ஆட்டிடியூடு இல்ல, என்ன சொல்றது அதுக்கு, அதான் பாரு சொல்வாங்க இல்லையா, ஏதோ பண்ணுது அந்த பொண்ணு அந்த மாதிரி. அனிதா அனிதா ஒரே ஒரு நிமிஷம். ஆ, ஒரே ஒரு ம். ட்வீட்டை வந்து மேல பின் பண்றேன். ஆஸ் அ ரெக்வெஸ்ட், கேன் எவ்ரி ஒன் ஷேர் இட், ரீபோஸ்ட் பண்ண முடியுமா எல்லாருமே? மேலே இப்போ ஒன்று பின் பண்ண போறேன். அதை மட்டும் எல்லாருமே கொஞ்சம் கோட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கோட் அப்படியே அப்படியே கூட ரீபோஸ்ட் பண்ணுங்களேன். மேல பின் பண்ணிட்டேன் நான் போஸ்ட். அப்புறம் பண்ணிட்டா அப்போ. ஓகே நான் பாக்குறேன் இருங்க. போஸ்ட் எப்படி பண்ணும்? யாராவது சொல்லி கொடுங்கடா அனிதாக்கு மெசேஜ் பண்ணி எப்படி போஸ்ட் பண்ணணும். ரீபோஸ்ட் பண்ணணும். அண்ட் யாரு அனுன்னு சொன்னீங்கங்க நீங்க? ஆக்ருதி. யாரு அனு யாரோ சொன்னீங்களே? ஆக்ருதி சொன்னீங்களா இல்ல ஆக்ருதி திருத்தி சொன்னேன். திருத்தி சொன்னீங்களா? நான் சொல்ல. யாரு பேசுறோன்னே தெரியலையா உங்களுக்கு? ஏன்டா எல்லாத்தோட வாய்ஸும் புதுசா இருக்கேடா, ஒரே மாதிரி இருக்கேடா, என்னடா பண்றது நானு? அனுன்னு கீழ 3rd ரோல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3rd அனு தெரியலையே எனக்கு. 3rd அனு ரோல. எது இந்த இவங்களோட போட்டோ வச்சிருக்காங்களே பக்கத்துல ஒரு ஹார்ட் வச்சு அவங்களா? பிங்க் ஹார்ட். ஆமா 2 ஹார்ட் பிங்க். அதான். ஏன் அனு மேல வந்து பேச மாட்டேங்கிறீங்க? துபாய் குறுக்கு சந்துல இருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே. சோ அந்த ட்வீட் எஸ் சொல்லுங்க. டாம் அப்ப யார் தான் அந்த டைம் வின் பண்ணுவாங்க? வின் பண்ண போறது அதான்ப்பா. ஃபைனலிஸ்ட் வந்து ஆக்சுவலி இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது வந்து ஒண்ணு விக்கல்ஸ் விக்ரம் இல்லனா வக்ரம் விக்ரம் இல்லனா வந்து ஸ்கேம்ட்ரா. வக்ரம் விக்ரம் வந்து 18 லட்சத்துக்கு கீழ ரூ. 1 கம்மியா இருந்தாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காப்ல. அதனால வந்து 17 லட்சம் வர வரைக்கும் நம்ம ஸ்கேம்ட்ரா வெயிட் பண்ணி, நான் தூக்குறேன் சாமி வந்த வரைக்கும் லாபம்டோய் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓட போகுது. அது அப்ப வந்து ஆம் ஐ ஜோக் டு யூ மாதிரி ஆயிரும். அப்படி நம்ம வக்ரம் விக்ரம் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்கேம்ட்ரா பொட்டியை தூக்கிட்டாங்கன்னா வக்ரம் விக்ரம் அவுட்டு. மத்த 4 பேரும் வந்து ஃபினாலேக்கு போவாங்க. சபரிநாதன் வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு அளவுக்கு ஒரு பில்டப் குடுத்துட்டு, டைட்டில் வின்னர் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. நம்ப அரோகரா அரோகராலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தான் ஃபைனலிஸ்ட். நான் ஏன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குங்க. என்ன நீங்கலாம் சேர்ந்து நாமினேட் பண்றீங்க. ஆடியன்ஸ் என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இந்த நடுவுல நான் இருக்கேன். ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறேன்னு ஹோஸ்ட் சொல்றாரு. நான் என்ன பண்றது? அப்படின்னு நாய் அழுதுச்சு உட்காந்து. அதுக்கப்புறமேட்டு ஒண்ணும் புடுங்கல. ஒரு பொண்ண கீழ போட்டு வாய புடுங்கி வெறுப்பு மேரேத்தி ஒரு வேலையும் செய்யாம எல்லாத்துக்கிட்டயும் கொலஞ்சு பேசி, இத நீங்க ஸ்லட் ஷேம் பண்றேன்னு நெனச்சீங்கன்னா தாராளமா நெனச்சுக்கங்க. அத தவிர ஒரு மயிரும் புடுங்கல அந்த அம்மா. பேசம்போது தெளிவு இருந்தா மட்டும் போதாதா? அப்படின்னு சொல்றாங்க போல. நோ ப்ராப்பர் பாயிண்ட். எல்லாத்தையும் போட்டு குடுப்பாங்கல்ல. அம்மா நீங்க வேலைக்கு போயிருந்தப்ப, அண்ணன் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து தின்னுட்டான். ரூ. 1 உங்க உண்டியல்ல இருந்து திருடிட்டான். அப்படின்ற மாதிரி வீக்கெண்ட்ல போய் அந்த நாய்கிட்ட இந்த நாய் போட்டு குடுக்க, அந்த நாய் சும்மாவே இந்த நாய வந்து அழகா இருக்கீங்க. நீங்க ஒரு பதுமை. நீங்க ஒரு அவங்க. நீங்க இப்படி, நீங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேசுவான். 2 நாய்ங்களுக்கும் சரியான போட்டி. ஸ்டேஜ்ல மட்டும் நின்னு வாங்கிக்கோங்க. நீங்க சொல்ற மாரி வெளியில வந்தா அந்த மாரி உடனே போட மாட்டாங்க. ஏன்னா பேமெண்ட் கொஞ்சம் கையில இருக்கும் இல்லையா? 106 நாளோட பேமெண்ட்.
வின் பண்ணாங்கன்னா வின்னிங்க்கு. ம். ரன்னருக்கு வந்து இந்த டைம் வந்து கார் கிடைக்கும். ஸ்பான்சர்ஷிப் இது கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதெல்லாமே இருக்கு ரன்னருக்கு. அதனால வந்து ஃபுல் ஃபன்னு தான். நேத்து வேற குரூப்பா பேசியிருந்தாங்க டாம் நேத்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அரோராலாம். ம். அரோகரா எல்லாருமே சேர்ந்துட்டு. ம்ஹ்ஹ்ம். ம். அதாங்க குரூப்பா பேசுறப்போ திரும்பி திரும்பி அதையே சொல்றாங்கங்க. பேமெண்ட் கிடைக்காது. ரெட் கார்டு வந்தா ஆ. பேமெண்ட் கிடைக்காதுன்னுட்டு. அதையே சொல்றாங்க. அதான் அந்த ஆட்டிட்யூட் இருக்குன்னு பாரு முதல்லயே சொல்வா இல்லையா? ஃபர்ஸ்டே சொல்வா. அவளுக்கு ஏதோ ஒரு அந்த ஜெலஸ் பண்ற ஆட்டிட்யூட் ரொம்ப இருக்கா அரோராக்கன்னு சொல்வா. அது பாருங்க இப்ப நம்மளுக்கே அது நல்லா தெரியுது பாருங்க. திரும்பி திரும்பி சொல்லுது அந்த பொண்ணு. அதுவும் ஏதோ பாவப்பட்ட மாதிரி சொல்லிடுது. அதெல்லாம் ரொம்பவே மீன்ஸ் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. தெரியலையே. இப்ப இந்த சீசன்ல புஷ்பா புருஷன் யார் சொல்லுங்க? நான் ஒரு ட்வீட் போடுறேன். அதுல வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டோம். நான் இப்ப ஒரு ட்வீட் போடுறேன். அதுல யாருன்னு கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்களா? ம். ஹூ நான் கண்டுபிடிக்கிறேன். இஸ் புஷ்பா புருஷன் ஆஃப் த சீசன்? ட்வீட் போல். ம். போட்டேன். போய் டக்குன்னு போய் சொல்லுங்க. இந்த முகமது யாருன்னே தெரியல. உங்களுக்கு தெரியுமா அஞ்சலி? முகமது அஸாருதீன்? Because he keeps his profile very private and he is not. அஞ்சலி? என்னடா நான் பேசுறது கேட்கலையாடா யாருக்குமே? கேக்குது டாம். அப்புறம் என்னடா? ஒண்ணு வந்தா எல்லாரும் ஒரேடியா பேசுறீங்க. இல்லன்னா பேசவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு அஞ்சலி லிஸ்னர்ல காட்டுறாங்க. அதனால நீங்க எப்படி நீங்க அஞ்சலி எனக்கு 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 இது பண்றாங்களே. டாம் ட்வீட் எதுவுமே எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணாட வரலையே டாம். ட்வீட் வரலையா? என்னடா வந்துச்சு சொல்றீங்க? வந்துச்சு ஆ. வந்துச்சு. வந்துருச்சு. நான் ரீபோஸ்ட் அது பண்ணிட்டேன். இருக்கு நான் இருக்கு 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 சொன்னதுக்கு இருக்கு. நான் சொன்னதுக்கும் யாராவது ஒரு ஆமாவாவது சொல்லுங்க. அரோரா வெறுப்பேத்துது இப்படி சொல்லி சொல்லி எண்ணிட்டு. ஸ்பேஸ் பக்கா இருக்கான். என்னடா ஸ்பேஸ் ஃபுல்லா பக்கா இருக்கு. ரிப்போர்ட்டா டாம் அடிப்பாங்களா அதுல இருக்கும். போத்ங்கிற ஆப்ஷன் இல்லையே. என்னப்பா? அதுல 2 பேரும் போத்ன்னு சொல்லி ஆப்ஷன் ஒண்ணு இல்லையே. போத்ன்னு ஒரு ஆப்ஷன் வேணுமாப்பா? ஆமா 3வது ஆப்ஷன் இல்ல. புஷ்பா புருஷன். Who is புஷ்பா புருஷர்கள் ஐயையோ! ஏய் எல்லாத்தையுமே ஏன்ப்பா வெள்ள தூக்கி போடுது? உங்கள எல்லாத்தையும் தூக்கி போடுதா? வெள்ள தூக்கி போடுதா? இல்ல. இல்ல. ஓகே. தெரியலனா ஓகே. சொல்லுங்க அப்புறம் என்ன கதை? வேற ஒரு கதையும் இல்ல. என்ன பேச போறோம்? ஒண்ணுமே பேசறதுக்கு இல்லையே. வன்ம பூனை இன்னைக்கு நெறைய போஸ்ட் போட்டாங்க செமையா. அப்படியா? வன்ம பூனை மேல ஆமா. வாடா. டேய் வன்ம பூனை. மேல இந்த இருக்காங்க மேஜிக்கும் தூங்கிட்டாங்க போல. இல்ல எனக்கு புரியல. மெசேஜ் அல்டிமேட் அனுப்புறானுங்க. இன்னைக்கு. நான் வந்து தூங்கிட்டே வந்து நான் வந்து ஸ்பேஸ் கேட்கணும். ஒழுங்கா ஸ்பேஸ் போடுங்க. ஏய்! என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? இல்லல்லாம் உங்களுக்கு அப்படி தெரியுதா? ஏன்டா நீங்க தூங்குறதுக்கு தான் நான் ஸ்பேஸ் போடுறேனாடா? ஒரு நியாயத்தோட நடந்துக்க மாட்டீங்களாடா? அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆமா நீங்கலாம் எப்பதான் தூங்குவீங்க? அதான் இன்னைக்கு தூங்குறேன்னு சொன்னனே கேட்கலையே. இது உங்களுக்கு அதுக்கு நைட் டைம் தானே? சீ. நான் வந்து யூரோப்ல இருக்கேன். இப்பதான் ஈவினிங் ஆகுது எனக்கு.
ஓ! அப்படியா? ஓகே. நெக்ஸ்ட் வீக் வந்து யுஎஸ் போக வேண்டிய வேலை இருக்கு. அப்ப வந்து கொஞ்சம் டைம் வந்து கம்ப்ளீட்டா வேற ஜோன் மாறும். ஓ! இப்படி மாறி மாறி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்லீப்பிங் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்ல? பரவாயில்ல எனக்கு எப்ப டாம் இருங்க நெக்ஸ்ட் ராஜி. வீக் நீங்க யூஎஸ் வந்தா எங்க வீட்டுக்கு வாங்க டாம். யா நீங்க எங்க லண்டன் வந்தா இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க லண்டன் வர்ஜீனியால ஆமா இருக்கிறோம். லண்டன் வந்தீங்கன்னா இங்க வாங்க ப்ளீஸ். ஆல்ரெடி இப்ப நான் ஜெர்மனில தான் இருக்கேன். ப்ராபப்லி this நீ weekend உண்மை I'll be. சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? this பக்கிங்ஹாம் weekend I'll be கால்வாயில going. காலாட்டிட்டு இருக்காங்க. இல்ல இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நெதர்லாண்ட்ஸ் போயிட்டு அப்படியே அந்த டியூலிப் அந்த ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் பறிச்சு என் வீட்டு மெய்டுக்கு அந்த ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு தென் I'll be traveling. மூன்ல போய் ஒரு டின்னரை முடிச்சிட்டு யா நார்தர்ன் லைட்ஸ் வந்து சும்மா பார்த்து பார்த்து போர் அடிக்குது. அதனால I'm just ஆமா thinking. அப்படியே கல்ஃப் பக்கமும் கொஞ்சம் ப்ளீஸ். கிண்டல் அது வந்து பண்றீங்களா? ஸ்கை டைவிங்க்கு மட்டும் தான். அது வந்து ஜூலை மந்த் போல ட்ரை பண்றேன். பட் ஜூலைல கொஞ்சம் வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு கல்ஃப்ல. அதனால பாக்குறேன். மேபி ஏப்ரல் I'll try Hasan. உண்மையாதான் சொல்றீங்களா? புரியல. ஏங்க ஒரு ப்ரொஃபஷனல் பிஆர் எவ்ளோ காசு வாங்கணும்? ஒரு நாளும் எந்தெந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும்? எங்கெங்க இருக்கணும்? நீங்க என்ன அவ்ளோ அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? புரியல எனக்கு. அடுத்த சீசன் தொடங்க வரைக்கும் ஃபுல் டிராவலிங் தான். ஓகே, நல்லா இருந்தா சரி. நல்லா இருந்தா சரி. இன் டாம் பிட்வீன்ல உங்களுக்கு டாம் உங்களுக்கு டாலர்ல வருது டாம் பிஆர் காசு. நாங்கெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் தெரியுமா? டாலர் கிடையாது. டாலரோட வேல்யூ கம்மியா இருக்கு. இப்ப யூரோஸ்ல மாத்திக்கிட்டோம். டாலர் வந்து டாம், ஒரு 80 பூமதி ரூபீஸ் அம்மா சம்திங் கீழ தான் வருது இருக்காங்க பாருங்க, டு மேல யூரோஸ். ஏத்தி விடுங்க அவங்கள. பூமத்திய தூக்கவே மாட்டேனே நானு. பூமத்தியா வருவாங்க ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா அவங்க வந்து இப்ப அரோரா பேசும்போது இந்த வீட்ல எல்லாம் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிருவா அப்படின்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவ என்ன பேசுறானா அந்த மாதிரி பண்ணி அன்னைக்கு வந்து பார்வதியை வெளியில அனுப்பி அப்படின்றத மட்டும் பேச மாட்டாங்க. திரும்ப 1வது நாள்ல இருந்து எடுப்பாங்க. எடுத்து பொறுமையா நீ இப்படி இதா பேசுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு எமோஷன்ஸோட இருக்காங்க. அந்த எமோஷன்ஸ் என் அவங்க பாடிக்கு திவ்யா செட் மாதிரி. ஆகாது. அவங்க திவ்யா மாதிரி. திவ்யா மாதிரியா? இல்ல திவ்யா கரெக்டா தான் பேசுவாங்க. சூப்பரா பேசுவாங்க. இல்ல இல்ல ஆனா கண்டிப்பா பூமதி அம்மாவோட ஃப்ளோக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். செம ஃப்ளோ, ஆமா அந்த அவங்களுக்கு ஃப்ளோல தடுக்கவே வந்துட்டு நடுவுல பூந்து பேசவே முடியாது. அந்த ஃப்ளோ வந்து எந்த மாதிரியான ஒரு பிரேக் போட்டாலும் வந்து பிரேக் ஆகாது. நானும் வந்து ஓகே பூமதி, இல்ல பூமதி, அது வந்து டாம், நோ டாம் அப்படி சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா விடவே மாட்டாங்க. பிரேக்கே விட மாட்டாங்க. டேய் என்னடா எல்லாரும் நீங்கலாம் ஃபேக் ஐடியா இல்ல புதுசா வரீங்களாடா? அஞ்சலி இன்னைக்கு லேட்டா வந்திருக்காங்க. ஐயையோ! இருங்க இது யாருங்க டோட்டல் கலாட்டா? சொல்லுங்க டோட்டல் வணக்கம். கலாட்டா. இல்ல நான் உங்களோட ஃபேன் தான் ஆக்சுவலா. சரி. யூடியூபா? ஆமாமா யூடியூப்ல வந்து பார்த்திருக்கேன். யார் இது ஏதோ இந்த ஃபைல் இன்ஃபர்மேஷனா ஏதோ ஒரு போடுவாங்க யூடியூப்ல. வாட்ஸ் தி நேம்? டிடிஎஸ். ஃபில்ம் என்சைக்ளோபீடியா. டிடிஎஸ் தான். அவங்க தான். நீங்க எப்படி டாம் இந்த மாதிரி ரொம்ப வந்து ரிப்பீட்டவா வந்து பயங்கரமா பேசுறீங்க? எப்படி இது? How is possible? ரிப்பீட்டேட்டிவா நல்லா பேசுறேன். எல்லாம் வயித்தெரிச்சல் தான் டோட்டல். என்ன பண்றது? ஏதாவது பண்ணிடுறானுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அப்படியே பேச வேண்டியதுதான். இது வந்து ஒரு சைடுல பார்க்கறதுக்கு காமெடியாவும் இருக்கு, அந்த சைடு பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாவமாவும் இருக்கு. ஒரு கொந்தளிக்கிறீங்க, பட் இட்ஸ் ஃபைன். அப்படியா? தேங்க்யூ. நீங்களும் பார்வதி சப்போர்ட்டரா? அப்படி சொல்ல முடியாது. ஓகே. பாவமாவும் இருக்கு. ஒரு கொந்தளிக்கிறீங்க, பட் இட்ஸ் ஃபைன். நான் பார்வை சப்போர்ட் இல்ல, நீங்க பார்வை சப்போர்ட் பண்றீங்க, அங்கேயும் சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகே. என்னையா மாத்தியாசி விளையாடுறீங்க? அப்படிதான் கொஞ்சம் குடிக்கதான் போடுவோம் நம்ம. எனிவேஸ் நீங்க ஜெர்மனில தானே இருக்கீங்க டோட்டல் இல்லையா? எஸ். எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? எப்படி தெரியும் டோட்டல் நம்ம பக்கத்துல என்னையா பயங்கரமா வந்து இந்த மாதிரி பண்றீங்க போல இருக்கு. நானும் ஜெர்மனில பண்ணிட்டீங்களா? எங்க? அப்புறம் சொன்னா எப்படி பஸ் ஸ்டாப்பா, மீன் பஸ் ஸ்டாப்பா, இல்ல எங்க?
இது பிராங்க்ஃபோர்ட் ஏர்போர்ட் வாசல்ல ஒரு பொட்டி கடை இருக்குல்ல, அங்கதான். ஆமா, நம்மளதான் இருக்காரு அங்க. அப்படியா? ஓகே ஓகே. சிவனேசன் சொல்லிட்டு ஒருத்தர் போர்டு போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. யாரு? சிவனேசன் அண்ணாச்சி சிவனேசன் தான் பொட்டி கடை வச்சிருந்தாரு. நம்மளால தான். ஓகே 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 ஓகே. பக்கத்துல அண்ணாச்சி மல்லிகை கடை வந்து நம்ம ஊரால் தான். ஓகே ஓகே. நன்றி என்ன பிரதர். டாம் என்ன நடக்குது? என்ன நீங்க எவ்வளவு தூரம் கொந்தளிச்சு பேசுறீங்க? தட்ஸ் ஃபைன். ஓகே. ஆனா என்ன சிச்சுவேஷன் ரைட் நவ? சிச்சுவேஷன் ரைட் நவ் எதை கேக்குறீங்க? சேனல் எண்ட் ஆஃப் தி டே ஒரு பிச்சைக்கார பசங்க டோட்டல். ஓகே. அவங்கள நம்ம சேஞ்ச் பண்ண ஓகே. முடியாது. பட் வந்துட்டு when we keep on talking certain things அதோடைய டெப்த் குறையும். மேபி அந்த கிளாரிட்டி எல்லாரும் சீக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பேசுறோம். அவ்வளோதான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுமே வந்து அவங்களுடைய எவிக்ஷனை வந்து ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடினவங்க பேசின யூடியூபர்ஸ் எல்லாருமே திரும்ப அதுல இருக்க உண்மை என்னன்றதை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிகாஸ் we have tweeted, we have posted so many posts on Instagram. நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, பேசி வீடியோ போட்டிருக்காங்க, இதுதான்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கத்திருக்காங்க. தென் அந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது இல்ல. பட் வந்து பார்வதிக்கு வந்து நடந்த அந்த ஒரு லாஸ் இருக்குல்ல, அதை யாராலையும் திரும்ப கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் இவ்ளோ நெகட்டிவிட்டிக்கு நடுவுல எனக்காகவும் நீங்க எல்லாருமே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஷீல் ஃபீல் ஹாப்பி. அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். யூ டூயிங் a great job actually. எனக்கு வந்து நான் பார்க்கும்போது என்ன ஒரு மன வருத்தம்னு கேட்டீங்கன்னா, ஓகே இஃப் யூ வாண்ட் டு சென்ட் தி கேர்ள் யூ கேன் சென்ட் ஹர். ஓகேவா? ஏமா நீ வந்து கிளம்பிட்ட கோ. அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு நீதாம்மா உலகத்தையே வந்து நாசம் பண்ண வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பண்றது totally டிஆர்பி wrong. ஸ்டண்ட். நோ 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 நோ. எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி ஒரு டிஆர்பிய வந்து எடுத்துக்க முடியும் சேனல் நினைக்கிறாங்கன்னா அதை விட ஒரு கீழ்த்தனமான ஒரு சேனல் கிடையவே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். யா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமருதனுக்கு வந்து இந்த ரெட் கார்டு வந்து கொடுத்துருக்கணும். எப்போ கொடுத்துருக்கணும்னா மேபி வந்து தேர்ட் வீக்ல கொடுத்துருக்கணும். தேர்ட் இல்ல வீக்ல ஃபோர்த் வீக்ல. இல்ல கம்ருதனுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. ஈவன் இந்த ஃபேமிலி வீக் மண்டே ஆனா நடந்துச்சு தரல பாத்தீங்களா, அவங்க. அதுக்காகவே கொடுத்துருக்கணும். ம் அத வந்து யா ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா கூட கொண்டு வரல. இல்ல அதுதான் இப்போ ம். லைக் கமருதன் வந்து he has to go. ரெட் கார்டு தான் கொடுத்தாகணும். நீங்க எல்லோ கார்டு கூட கொடுத்தாலும் ஐ வில் பி ஹாப்பி. அவன் போட்டு அடிச்சு அடிக்கி மிரட்டுக்கு எப்பா டேய் நீ என்ன பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்தியா இல்லைன்னா வந்து அவன் யாரு சொல்லிட்டு ஜிம் பவர் காட்ட வந்தியா? ஸ்டெராய்டு போட்டு அந்த ஸ்டெராய்டு ராய்ட் சொல்லுவாங்க. ஸ்டெராய்டு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அந்த ராய்டு வந்துடும். ஓகேங்களா? ம்ஹும். அந்த கோவம் வந்து வந்துடும். தட்ஸ் ஸ்டெராய்டு. ஓகேங்களா? ஸோ எவ்ரிபடி யூசிங் இட் ரைட் நவ். ஸோ ம்ஹும். அதுக்காக வந்து எல்லாரையும் நீ வந்து தூக்கி போட்டு மிதிப்பேன், தூக்கி போட்டு ஒரு சாவு வச்சிடுவேன் அப்படிலாம் வந்து சொன்ன ஒரு ஆளு. பட் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்தீங்க. ஆனா வந்து பார்வதி என்ன பண்ணாங்க? எவ்ரி திங் இஸ் கேம் பிளே. தள்ளி விட்டாங்க. ஓகே ஃபைன். தள்ளி விடக்கூடாதா? எனக்கு ஒன்றும் புரியல இது. தள்ளி விடக்கூடாதா? இட்ஸ் கேம். இப்போ வந்து அவங்க வந்து கீழே விட்டாங்க. ஓகே இங்க ஓடுற ஒரு கார்ல வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கார்ல போயிட்டு தள்ளி விட்டாங்களா? டேய் இங்க இருந்து தடிக்கு வந்து புல்லுடா, அங்க வந்து ஊன்ட்டீங்க. ஓகே ஃபைன். ஓகே சம்திங் இஸ் ஹேப்பன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்போ ரைட்டோ ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரிடிக்ட் லைக் ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு நான் வந்து இல்லை. சம்திங் ஹேஸ் ஹேப்பன் டு ஹர். அவங்க கஷ்டத்துல வந்து நம்ம வெளியே வந்துட்டோமே, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல வந்து வெளிப்பாடா இருக்கலாம். இல்லாம பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒரு மெடிக்கல் இஷ்யூவாவே இருக்கலாம். பிகாஸ் இஸ் தட் டு டீல் இட். ஏன் இப்போ வந்து நீங்க வந்து கமருதீன் மேல படுக்கும்போது கமருதீன் வந்து மூச்சு பிடிச்சிட்டு வந்து துடிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு சப்போஸ் 6 வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கரெக்ட். வாட்ஸ் தி ஆன்சர் ஃபார் தட்? இல்ல இத வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கணும். பட் ஸ்டில் இப்ப வந்து நியூஸ் சேனல்ல வரைக்கும் போய் இது விவாதிக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. பட் இன்னைக்குவே பார்த்தேன். இந்த அபின்னு ஒரு யூடியூபர் இருப்பாங்கல்ல, பேசுவாங்கல்ல. அந்த அம்மா யா யா மாதிரி கேடுகட்டத்தனமா யாராலையும் பேச முடியாது. எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சபரி நடந்தது வந்து தட்ஸ் a கேமா. எப்படி சபரி வந்து அந்த கண்ணுல அடிபட்டதை நாங்க பேசல. கண்ணுல என்ன அடிபட்டதுக்கு அப்புறம் அடி? அவன் என்ன பண்ணா? புரியுது புரியுது. ஏன் அது வந்து யா யா கேமா, அது பார்ட் ஆஃப் கேமா. அப்ப நான் ஏன் உன்னால ஒழுங்கா பார்க்க முடியல? உன்னால நீ ஒரு ரிவ்யூ பண்ணி கிழிக்கிறனா, உன்னால ஒரு கேம ஒழுங்கா பார்க்க முடியல. உன்னால உன் வயித்தெரிச்சலையும் விஷத்தையும் தான் அந்த பர்சன் மேல காட்ட முடியுது அப்படின்னும் பொழுது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த சிஸ்டர், பீப்புளுக்கு இப்போ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வந்து கனி இருந்தாங்க அண்ட் சாண்ட்ரா வாஸ்டர் ரைட். கரெக்ட்.
சபரி வந்து கோன் அவுட் ஆஃப் தி கண்ட்ரோல். அவர் வந்து கண்ட்ரோல்லே இல்லை. அவர் அப்படி டமால் அடிச்சு இது பேர் வந்து தூக்கி வந்து விசாரணை பாருங்க எத்தனை அடி வந்து இந்த பொண்ணு வந்து வாங்கியிருக்கு. ஓகே ஃபார் டிஆர்பி நீங்க யூஸ் பண்ணீங்க, அது ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுங்களா? டேய் கிவ் அப்படின்னா எலிமினேஷன் முடிஞ்சு போச்சு. எலிமினேட் ஹர் இஸ் ஃபைன். எலிமினேட் ஆயிட்டாங்க, சரி ஓகே 2 பேரும் எலிமினேட் ஆங்க. ஓகே உன்னோட ப்ராடக்ட் ஒருத்தன் வந்து இருக்கான், யார் கமருதுன்னு, சபரி, நெக்ஸ்ட் யார் திவ்யாவா, ஓகே ஃபைன். 3 பேரும் வந்து வேஸ்டாக தான் இருக்காங்க. வீட்டில் வந்ததும் வேஸ்ட் தான், சாம்பார் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வாட் யூ வில் டூ? இவங்களை வந்து ஒரு வில்ல மாதிரி வந்து காமிச்சிட்டு யூ 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 லிட்ரலி ஸ்பாயில்ட் தேர் லைஃப் இல்லையா? அது கொஞ்சம் கூட கரிசனம் இல்லை விஜய் டிவிக்கு. டே எப்பா என்னடா பாட்டி சொல்லிட்டு பகீர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு தூக்கும் போதெல்லாம் இருந்தது ஆக்சுவலாக பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து இப்போ ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். பட் வாட் டு டூ? ஒண்ணுமே பண்ண முடியாதே, என்ன பண்ணலாம்? பார்வதி டசன்ட் டிசர்வ் ரெட் கார்டு ஆக்சுவலி. எலிமினேஷன் சொல்றீங்களா? மேபி ஓகே. எலிமினேஷனும் கிடையாதுங்க. எப்படி எவிக்ட் பண்ணனும்? ஒருத்தவங்க டாப் ஓட்ல இருக்காங்க, அபிஷியல் ஓட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அத முடியாது, எலிமினேட் பண்ண முடியாது, எவிக்டும் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து உங்களோட சேனல் ப்ராடக்ட் கொடுக்கணும். அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போனா அவங்க அதுக்குள்ளேயும் ப்ளே பண்ணுவாங்க. பார்வதி, யூ காண்ட் அவாய்ட் ஹர். அந்த எவிக்ஷனை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க. எந்த வழியில நீங்க அவங்களை எவிக்ட் பண்ணுவீங்க? எந்த வகையில வந்து அவங்களுக்கு நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்க? எனக்கு புரியலையே. இப்ப நீங்க வந்து எலிமினேஷன் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. உங்களுக்கு கால் வருதுன்னு நினைக்கிறேன். டோட்டல் வாய்ஸ் பாசிபிலிட்டி. இப்ப பார்வதி பண்ணது வந்து பிடிக்குது தட் இஸ் டிஃபரெண்ட். மற்ற கஷ்டம் ஐ மீன் லைக் கன்வர்சன்ஸ் கிட்ட எப்படி பேசுறாங்க இஸ் கேம் பிளே. ஏன் மற்ற யாரும் பண்ணலையா? இந்த சீசன் மட்டும் தான் பண்றாங்களா? யூ டெவலப் த கல்ச்சர். அந்த கல்ச்சர் தானே நெக்ஸ்ட் சீசன் வருது. இட் கீப் ஆன் டெவலப்பிங். ஓகேவா? ஸோ இங்க உங்களோட ரூல்ஸ் தான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க வந்து ரெட் கார்டு இங்க வந்து பிக் காட்டுனதுக்கு அப்போனா வந்து இந்த சீசன்ல வந்து யாருமே ஒன்றும் பண்ணலையாங்க. என்னங்க இது? என்ன அடி என்ன ஓதா ஒரு வருஷம் இருக்கும். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை வந்து கேமா கூட பார்க்காம அவ்வளோ லைக் ஒரு சில கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ பிக் பாஸ் ஸ்டாப் கிவிங் பிசிக்கல் டாஸ்க். அவர் முடிவு பண்ணிட்டாரு, எப்பா பிசிக்கல் டாஸ்க் நான் வந்து வச்சேன்னா என்னோட ஃபேவரட் சபரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு வந்து அடிச்சு பொழந்துக்கு வந்து எல்லாரும் வந்து தூக்கி போட்டு டூம் ஸ்டோன் போட்டு போயிட்டே இருப்பாரு, அண்டர்டேக்கர் போடுற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ எதுக்கு நம்ம வந்து பிசிக்கல் டாஸ்க் தரணும்? ஸோ ஒரு பாலிஷாக கொடுத்தோம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3 சீசனாக பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. பிக்அவுட் பண்ணி வெளியே அனுப்புறதுல என்ன பிரச்சனை? தட்ஸ் அ கேம். எனக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு வின். நான் என்ன பண்ணுவேன்? ஐ த்ரோ ஹிம் அவுட் சைட். அதுக்கு இவ்வளவு பெரிய சீன் போட்டு சொல்லுங்க. இல்ல வியானா வந்து சபரிய நீ மிக்சர் சாப்பிட்டனா மிக்சர் சாப்பிட்டேன்னு தான் சொல்ல முடியும். பின்ன என்ன பிரியாணி சாப்பிட்டேன்னு நான் சொல்ல முடியும்? சபரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேம்பரிங் தான். இப்போ இவர் வந்தாரு இல்லையா? அவன் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. நம்ம தான் வந்து டைட்டில் வின்னர் நம்புறாங்க. எனக்கு புரியல, எங்க இருந்துடா உனக்கு இந்த தைரியம் எல்லாம் வருது? இட் டிசைடட் அவ்வளவுதான். உள்ள வந்து சொல்லிட்டாங்க because Parvati is out, Tom. அதனால தான் they are all confident. இதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. they just captured the moment. You see, இவர் தீபக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து உள்ள போகும்போது தீபக் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாரு, ஐ saw that. சரியா? இது வந்து எதுக்கு சொல்ற சொல்லிட்டு நான் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் தோணுச்சு. நீ தான் இது பார்த்து பண்ணுங்க, நம்பி வந்து நாங்கெல்லாம் இருக்கோம் வெளியே இருக்கோம் சொல்லிட்டு ஒரு சேனல் மூலியமா பேசுற ஒரு வாய்ஸ் தான் அது. அதுல இருந்து தான் சபரி வந்து பாத்தீங்கன்னா அக்ரெஷன் வந்து கம்மி பண்ணிட்டேன். கரெக்டா? சபரி நீங்க விட்டுருந்தீங்கன்னா அவர் வந்து பொழந்து தள்ளுறதுக்கு வந்து யூ ஒன்ட் திங்க் ஆல்சோ. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இத்தனை அளவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி பேம்பர் பண்ணி தே ஹாவ் தீபக் வந்து உள்ள போன கெஸ்ட் தான் போனாங்க ஒரு ஹோட்டல் டாஸ்க்ல. ஆனா அவங்க 3 பேரை வந்து சபரிக்கு வந்து தனியா ஒரு மெசேஜ் பத்திரம் கொடுக்குறாங்க, நீங்க தான் நாங்கெல்லாம் இது மாதிரி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நியாயமாடா இதெல்லாம்?
ஸோ வந்து சபரி வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. ஸோ டுடே நம்ம எதுக்கு சபரி வந்து ஒண்ணுமே பண்ணல சாம்பார் மாதிரி இருக்கிற காரணம் வந்து தீபக் தான். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் ஸோ கரெக்ட் வந்து கரெக்ட் he did not do இல்ல this ஆக்சுவலி aggressive game. நார்மலா ஒரு நல்லதும் கெட்டதும். ப்ராப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு பீப்புள் இருக்காங்கல்ல, இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் உள்ள கூப்பிடுறேன்னு சொல்றாங்கல்ல. பட் வந்து சேனல்ல வந்து அந்த ஹெட்டையோ இல்ல ஒரு டைரக்டரையோ இல்ல என்ன டெசிஷன் மேக் பண்றாங்களோ அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணாம உள்ள போறது வந்து ஒரு முட்டாள்தனம். ஜென்ரலா மத்தவங்க எல்லாம் உள்ள போறது முட்டாள்தனம். அப்படி போறவங்களும் வந்து பெருசா வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கேம் வந்து விளையாடக்கூடாது. அது வந்து ஆம்பளைனா விளையாடலாம். அது பெண்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு கேம் மட்டும் விளையாண்டவே கூடாது. Yes, next speaker. Nice talking to you, Total. I'm reviewing you from the speaker. நிறைய பேர் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. நான் பேசுறது கேக்குதா பிரஹில்? கேக்குது. கேக்குது டாம். கேக்குது. எஸ், உமாமா சொல்லுங்க உமாமா. Hi Tom. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? இது How was your vacation? vacation nearly ending, but on a very bad note. சரி, நான் வந்த நேரமே சரியில்லை டாம். நீங்க வந்ததுமே அவ்வளோ ஊர்லயே சிக்கு இருந்திருக்கணும். பிளஸ் நீங்க ஊர்லயே இருந்திருக்கணும். எதுக்கு இங்க ஆமா, வந்தீங்க? தப்பு பண்ணிட்டீங்க பாருங்க. அதான் வந்ததுலேருந்து சிக்கு பத்தாததுக்கு இப்படி வேற இந்த விஜய் டிவி. ஓ மை காட், எனக்கு வந்து பேசக்கூட இவ்வளோ நாள் ஒரு தோணவே இல்லை டாம். அப்ப ஸ்பேஸ்ல அப்பப்ப வந்து கேட்டுட்டு போயிட்டேன். அட்ராஷியஸ் வாட் தே டிட். என்ன இப்ப கேட்டீங்கல்ல, ம். எந்த தைரியத்துல இது அது பேர் என்ன சபரிலாம் வந்து டைட்டில் வின்னர் நினைச்சுக்கிறான். ம். சேனல் ப்ராடக்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க.